மர்ம நாணயம், த மிஸ்டீரியஸ் காயின். ஒரு சிறிய மகிழ்ச்சியான கிராமத்தில் கார்த்திக் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் விளையாட்டுத்தனமாகவும் புத்திசாலியாகவும் இருந்தான். ஆனால் சில நேரங்களில் கொஞ்சம் பேராசை அதிகம். ஒரு வெயிலான பிற்பகலில் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தபோது ஒரு மரத்தின் அருகில் ஏதோ ஒளிர்வடை கார்த்திக் பார்த்தான். கார்த்திக் ஆர்வமாக, வாவ், ஒரு நாணயம்! அது சாதாரண நாணயம் அல்ல, அது பொன்னிறமாக ஒளிர்ந்தது. அதில் விசித்திரமான குறியீடுகள் இருந்தன. அந்த நேரத்தில் ஒரு வயதான பயணி திடீரென்று தோன்றினார். பயணி மர்மமான குரலில், அந்த நாணயம் சாதாரணமல்ல குழந்தையே, அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்து, இல்லையெனில் அது உனக்கு ஒரு பாடம் கற்பிக்கும். கார்த்திக் ஏதாவது கேட்கும் முன்பே அந்த பயணி மறைந்து விட்டார். அந்த எச்சரிக்கையை கார்த்திக் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அன்று மாலை அவன் அம்மா கேட்டார், மேசையிலிருந்த பணத்தை நீ எடுத்தாயா? ஒரு சிறிய நாணயம் காணாமல் போயிருந்தது. கார்த்திக் ஒரு நிமிடம் தயங்கினான். பின்னர் பொய் சொன்னான். கார்த்திக் பதட்டமாக, இல்லை அம்மா, நான் எடுக்கவில்லை. திடீரென்று அவன் ஜேபிலிருந்த அந்த மர்ம நாணயம் சூடாக ஆரம்பித்தது. ஐயோ என்று கார்த்திக் கத்தி அதை கீழே போட்டான். ஆனால் அதற்குப் பிறகு விசித்திரமான ஒன்று நடந்தது. அடுத்த நாள் காலை கார்த்திக் எழுந்தபோது அவனுடைய பிடித்த விளையாட்டுப் பொருள் காணாமல் போயிருந்தது. பிறகு அவன் பள்ளிப்பையும் மறைந்துவிட்டது. கார்த்திக் கவலையுடன், அம்மா, ஐயோ அம்மா, என் பொம்மை காணவில்லை. கார்த்திக் பொய் சொன்னாலோ அல்லது அவனுடையது அல்லாததை வைத்துக்கொண்டாலோ அந்த நாணயம் அவனுக்கு மிகவும் பிடித்த பொருட்களை எடுத்துக்கொண்டது. விரைவில் கார்த்திக் பயந்தும் சோகமாகவும் ஆனான். அன்று இரவு அந்த மர்ம பயணி மீண்டும் தோன்றினார். பயணி, இந்த நாணயத்திற்கு பேராசையும் பொய்களும் பிடிக்காது. நீ உண்மையை கற்றுக்கொள்ளும் வரை உனக்கு பிடித்ததை இது எடுத்துக்கொண்டே இருக்கும். கார்த்திக்கின் கண்களில் நீர் நிரம்பியது. கார்த்திக் மன்னிப்பு கேட்டு, மன்னிச்சுக்கோங்க, நான் இந்த நாணயத்தை எடுத்த பொய்யும் சொன்னேன். நான் அதை திருப்பித் தருவேன். இனிமேல் எப்போதும் உண்மைதான் பேசுவேன். அடுத்த நாள் கார்த்திக் அந்த நாணயத்தை கண்ட இடத்திலேயே திருப்பி வைத்து நடந்தது எல்லாம் தனது அம்மாவிடம் உண்மையாக சொன்னான். அம்மா அவனை அன்புடன் அணைத்துக் கொண்டார். அம்மா, உண்மை எப்போதும் வலிமையானது கண்ணா. திடீரென்று அவன் காணாமல் போன எல்லா பொருட்களும் திரும்பி வந்துவிட்டன. அந்த மர்ம நாணயம் அது என்றென்றும் மறைந்துவிட்டது. அந்த நாளிலிருந்து கார்த்திக் இனி ஒருபோதும் பொய் சொல்லவோ பிறருடையதை எடுக்கவோ இல்லை. நீதி: பேராசையும் பொய்களும் சில நேரம் மட்டும் நன்மை தரும், ஆனால் நேர்மை என்றென்றும் எல்லாவற்றையும் தரும். பொய் மற்றும் பேராசை தற்காலிகம், உண்மை என்றென்றும் நிலைக்கும்.